ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா பிரபுஸ் கிச்சன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம மீன் வாங்க வந்திருக்கோங்க. மீன் பண்ணைக்கு வந்திருக்கோம். இது வந்து தேனி மாவட்டத்தில் கம்பத்துலேருந்து சொல்லிப்பட்டிக்கு போகிற வழியில் இருக்குது. என்ட்டுப்பட்டியோட என்ட்ரன்ஸில் இருக்குது. இது வந்து தோட்டந்தேங்க. தோட்டத்தில் சொந்த தோட்டத்தில் அவங்களே குளம் மாதிரி வளர்த்துருக்காங்க. இங்கே எது வீடு போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து குளம் மாதிரி ரெடி பண்ணி அவங்களே வளர்க்குறதுனால இந்த மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மொத்தம் 3 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. பாருங்கள், இது முதல் பிரிவு. இந்த பிரிவில் தான் ஃபஸ்ட்டு குஞ்சுவை போட்டு அவங்க வளர்க்க ஆரம்பிப்பாங்க. 2வது பிரிவு இது. இதில் அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். அடுத்து 3வது ஸ்டேஜ். இது 3வது ஸ்டேஜில் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு பக்கத்தில் இன்னொரு இடத்துல மாற்றிடுவாங்க. அங்கேருந்து நமக்கு உயிரோடு பிடிச்சி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மீன் பண்ணைக்கு பேர் முருகராஜ் மீன் பண்ணைங்க. பாருங்கள், முதல் ஸ்டேஜில் வளர்ந்ததுக்கப்புறம் 2வது ஸ்டேஜில் இப்படித்தான் இருக்கும். இதிலேருந்து இப்போ நம்மளுக்கு 3வது ஸ்டேஜ் இந்த மாதிரி வளர்ந்துருக்கும். அது நல்லா வெயில் அந்தனால சரியாக எடுக்க முடியல. பாருங்கள், ஃபுல்லாக தோட்டந்தேன். அங்கேயே வீடு போட்டு இந்த மாதிரி வீடு போட்டு குடியிருக்காங்க. கோழி எல்லாமே வளர்க்குறாங்க. 3வது ஸ்டேஜுக்கு அடுத்ததுக்கப்புறம் இதில் வளர்ப்பாங்க. இந்த தொட்டியில் தான் இதுலேருந்து நம்மளுக்கு பிடிச்சி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மீனுக்கு பேர் வந்து கிஃப்ட்டு திலேப்பியா. இது வந்து குழம்புக்கு பொரிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கழுவி வாஷ் பண்ணி வெட்டி அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரளா ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சின்ன வடச்சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறலாம். அதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக வதக்கிடலாம். நம்ம எப்போவுமே கேரளா ஸ்டைலில் செய்கிற மீன் குழம்புக்கு வந்து எதுவுமே நம்ம அரைச்சி போட மாட்டோம். மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி இதுவே நம்ம போடுவோம். ஆனால் இந்த குழம்பு வந்து எனக்கு கேரளாவில் இருக்க ஒரு சேச்சி வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வயசான பாட்டிம்மா அதே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம முழு தக்காளி பழத்தை ஒரு பழம் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இது எடுத்துக்கிறலாம். இப்போ இது 2 நம்ம தனித்தனி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கீங்க. அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். காயும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். பச்சை மிளகா ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சுருக்கீங்க. அதையும் சேர்த்துக்கிறலாம். 1-2 தட்டி சேர்த்துக்கிறலாம். நம்ம அரைச்சி சேர்க்குறத காட்டிலும் 1-2 தட்டி சேர்த்தோம்னா வாடை இன்னும் சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா மணக்கும். அந்த எண்ணெயிலேயே அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை, அளவாகவே சேர்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம வதக்கும் போதே மசாலா நல்லா வதங்கிருச்சு.
நான் வந்து ஒரு 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் குடம்புளி தேங்க ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதனால் நம்ம கழுவிட்டு சேர்த்துக்கிறலாம். அப்படியே சேர்த்தோம்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். நல்லா 2-3 தடவை அலசிடணும். இப்போ நான் வைக்கிற இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி அளவு 2 அளவு எடுத்திருக்கேன். 2 சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மூடி போட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குறைஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மீன்களை சேர்த்துக்கிறலாம். கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம்னா. இந்த கேரளா மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாதேங்க நல்லாயிருக்கும். சேர்த்து கலந்து விடக்கூடாது. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கரண்டி விடக்கூடாதுங்க. எப்பயுமே கேரளாவில் குழம்பு வைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா கறித்துணியை பிடிச்சிக்கிட்டு 2 கலக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுருவாங்க. இதே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம கரண்டி போடக்கூடாது மீன் குழம்புக்கு எப்பயுமே. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாமுங்க. இப்போ மீன் கூட மசாலா நல்லா இறங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஏன்னா நம்ம மண்சட்டியில் வைக்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணாலுமே கொதிச்சுட்டே தான் இருக்கும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா இறங்கிருச்சு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். கேரளா ஸ்டைலில் செம்மையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கேரளா மீன் குழம்பு எப்பயும் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வச்சு சேர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அதே மாதிரி நம்ம கேரளா ஸ்டைலில் வைக்கிற மீன் குழம்புக்கு வந்து கப்பக்கிழங்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.